வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் போலே பாபா அப்படிங்கிற ஒரு சாமியார் பிரார்த்தனை கூட்டம் நடத்துகிறான்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் மாட்டிட்டு கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இது நாட்டையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகிருக்கு. யார் இந்த போலே பாபான்னு பார்த்தா, இந்த ஆள் ஒரு கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துருக்காரு 1990. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால அங்கங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தவர் இப்போ ஒரு பெரிய சாமியாராக மாறியிருக்காரு. உத்தரப்பிரதேசத்துலேயே என்ன இருக்குன்னா, இவருக்கு எதிராக ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கிளப்பனால அங்கேருந்து தப்பிச்சு ராஜஸ்தானில் செட்டில் ஆகிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த எதுவும் கிடையாது. இவரோட மனைவியவும் சாமியாராக மாற்றிருக்காரு. அவங்கள மாதாஜின்னு கூப்பிடுவாங்களாம். என்ன மாதாஜின்னு தெரியல. அப்படி இவர் ரொம்ப நாள் கழித்து ராஜஸ்தான்லேருந்து இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு வராருன்னொன்னே கூட்டம் அதிகமாக இருக்குது. இதுக்கு பர்மிஷன் எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய வயல்வெளியில் மேடை போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 80,000 பேர் வர்றதுக்கு பர்மிஷன் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் 2.5 லட்சம் பேருக்கு மேலே இந்த கூட்டம் கூடியிருக்குது. இதை எஃப்ஐஆர் இப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னா, 120 பேர் இறந்ததுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தி அவங்கள மேலே மட்டும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சாமியார் பேரை உள்ளே சேர்க்கல. எவ்வளோ விவரமாக இருக்காங்க பாருங்கள். ஆனால் இப்போ போலே பாபா தலைமறைவாக இருக்கார். அவரை தேடிட்டு இருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னா, முக்கால்வாசி பேர் பெண்கள் தான் இந்த கூட்டத்தை பார்க்க வந்திருக்காங்க. இறந்த 120 பேரில் 113 பேர் பெண்கள்னு சொல்கிறாங்க. இந்த ஆள் இந்த பிரார்த்தனை கூட்டம் முடிச்சுட்டு காரில் ஏறி கிளம்பி போகிறதுக்கு போயிருக்காரு. இந்த டைமில் ஒரு காலடி மண் எடுத்து பூசணும் அப்படின்ட்டு தான் ஒரு குரூப் ஓடி இருக்கு. அந்த வயல்வெளி சேரும் சகதியுமாக இருந்ததுனால எல்லாம் அந்த சேத்துல வலிக்கு விழுந்ததில் இவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அப்பாவி மக்கள் இறந்துருக்காங்க. என்ன அப்படி ஒரு போதனைகள் சொல்கிறாரு, யாருக்கும் தெரியாத விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்கறதுக்கு மக்கள் இப்படி கூடுறாங்கன்னு புரியல. வழக்கமாக சாமியாருங்க காவி நிறத்தில் காவி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இந்த ஆளை பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதுவும் டை கட்டிட்டு தான் நிற்கிறாரு. நமக்கு என்னமோ பார்க்கறதுக்கு கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி தான் தெரியுது, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்க்கறதுக்கு. எப்படி சாமியார்னு நினச்சி இவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னு தெரியல. வர வர மக்களோட மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.